ஐயா அவர்கள் எழுதிய இன்னொரு புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு இது கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா 2020 இதை வெளிப்படுத்தின விசேஷத்தை இன்றைக்கி நம்ம ஐயா அவர்கள் இதை எழுதி இதை கொண்டு வரும்போது ஒரு மிகுந்த ஒரு உபத்திரவம்னா அப்படி ஒரு உபத்திரவத்தில் ஐயா அவர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த நாளில் இருந்து இந்த புத்தகத்தை எழுதாங்க. இந்த புத்தகத்தை ஒரு யூடியூப் வேர்ஷனாக அதில் வெளியிடுவதற்கு ஐயா அவர்கள் ஆசைப்பட்டு அந்த இடத்துல அந்த நாளில் பேசி இதை வெளியிடும் போது பாதி வெளியிட்ட பிறகு பாதி அவர்கள் பேசி கொடுத்த பிறகு மீதி அவர்களால் பேச முடியாமல் அவருக்கு ஒரு சின்ன ஒரு வியாதி இவங்க எல்லாருக்கும் தெரியும். அது இருதயத்தில் ரொம்ப தண்ணி அது இதுன்னு ஏதோ சொன்னாங்க டாக்டர்ஸ். அப்படி சேரும்போது அவர்களால் மூச்சு விடவே முடியல, ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு மிகுந்த ஒரு சிச்சுவேஷனில் அவர் எப்பவுமே கிவ் அப் ஆகவே மாட்டார். கடைசி வரை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எதற்கும் பயப்படவும் மாட்டார். இருக்கட்டும் இப்போ என்ன அப்படின்னு நினைக்கிற ஆள். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் கூட மீதி இருக்கிறத முடித்தார். அந்த நாளில் அவ்வளோ மோசமாக இருக்கும். நாங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றது தெரியாத திகிச்சிட்டு இருந்த நாளில் கூட மீதி எபிசோட்ஸ் அது அவரே உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்காந்து இதே டேபிள் தான் நினைக்கிறேன் நான், இதை போட்டு உட்காந்து அதை பேசி அந்த மீதி இருக்கிற எபிசோடை முடித்தாங்க. அப்படி அவர் ஒரு கஷ்டப்பட்டு அவருடைய எழுதிய இந்த புத்தகம் நிச்சயமாக யாருக்காவது நிச்சயமாக இது ஒரு பிரயோஜனப்படும், ஒரு அதிசயத்தை செய்யும் என்று கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இன்றைக்கு அவர் மிகுந்த கஷ்டத்தோட ஒரு வரிகளும் அவர் கைப்பட உட்கார்ந்த இடத்துல அவர் உட்கார்ந்து எழுதி 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 எவ்வளோ ஒரு இன்னைக்கு புத்தக வடிவா இது இன்னைக்கு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறது. இதற்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்திருப்பீர்கள். ஏற்கனவே 70வது அவருடைய வயது அந்த நாளில் கூட இதை நம்ம இந்த இடத்துல பிரதிஷ்டை செஞ்சோம். யூடியூப் அடியில் அதை நிறைவு செய்தோம். அன்றைக்கி எல்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த ஒரு புத்தகத்தை நம்மளுடைய மதிப்புக்கும் கனத்துக்குரிய மாண்புமிகு நம்மளுடைய கோஷி ஐயா அவர்கள் வந்து இதை வெளியிடும்படி மிக தாழ்மையாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய கனத்துக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சபை உருவாவதற்கு ஒரு முக்கிய தூணான் என்று சொல்லலாம். அப்படி ஒரு முக்கியமான ஒரு தூணாக விளங்கிய கோயில் பிள்ளை ஐயா அவர்கள் இந்த இடத்துல இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்களுடைய மகன் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். மதிப்புக்குரிய அண்ணன் டேவிட் பாஸ்கரன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளும்படி மிக தாழ்மையாய் அழைக்கிறேன். இந்த புத்தகத்துக்காக ஐயா அவர்கள் ஜெபித்து இதை வெளியிடுவார்கள். எல்லாரும் உங்கள் கரங்களை இந்த பக்கமாய் நீட்டும் போது நம்மை விட்டு மறைந்து பழுங்கு நதி ஓரத்தில் நித்திய வீட்டிற்கு இளைப்பாற சென்று மீண்டும் கர்த்தர் வரும்போது முதலாவது எழுந்திருக்கும் வரிசையில் எழும்ப போகிற நம்முடைய பிஷப் கணத்துக்குரிய ஜெட்சன் ஐயா எழுதின இந்த புத்தகத்திற்காக நன்றி. வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆழங்களை பத்மு தீவில் அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருக்குள் ஆனேன் ஆவியில் என் சிந்தனை என் ஆவி கண்டதை ரெக்கார்ட் பண்ணியது, என் மாம்ச கரங்கள் அதை எழுதி முடித்தது. அதன் ஆழங்களை திருச்சபைக்கு வெளிப்படுத்த எங்கள் கனத்துக்குரிய ஐயா அவர்களை பலவீன காலங்களில் சரீரப்பாடுகளினுடையும் எடுத்த காரியத்தை வெற்றியாய் முடித்து இந்த புத்தகத்தை எழுதி முடிக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இதை வாசிக்கிறவருடைய கண்களெல்லாம் வேத ரகசியங்களுக்கு திறக்கப்படுவதாக. பெரிய காரியங்கள் இதன் மூலம் நடக்கட்டும். இந்த புத்தகம் செல்லுகிற வாசிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் விசுவாசிகளும் உமக்குள் வேரூன்றி வளர்ந்து நித்திய நம்பிக்கையின் ஆழங்களில் நின்றிட கிருபை செய்யுங்க. இதை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், பிரதிஷ்டை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாம். நம்மளுடைய மதிப்புக்குரிய அண்ணன் டேவிட் பாஸ்கரன் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமே, எல்லாம் ஆர்ப்பரிக்கலாமே, கர்த்தரை ஆர்ப்பரிக்கலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.